இதய பகுதியில் சைனட் நோட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உள்ளது. இந்த பகுதியிலிருந்து மின்னாற்றல் சரியாக செல்லும் பொழுது இதயமானது துடிப்பது சமநிலையில் இருக்கும். இந்த மின்னாற்றல் செல்வதில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது இதயம் ஒன்று வேகமாக துடிக்கும் அல்லது குறைவாக துடிக்கும். இவ்வாறு இதயம் துடிக்கும் போது இரத்தமானது ஒரு சில நேரங்களில் உறைந்து இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடும். அதனால் பக்கவாதம், பாரிசவாதம் போன்ற பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை போல இதயம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடும்போது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு குறையும். அதை போல இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தைராய்டு சுரப்பியில் பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளும் சரியாகும். அதை போல இதயமும் பாதுகாக்கப்படும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அன்னாச்சி பழச்சாறு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் நாட்டு சர்க்கரை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அன்னாச்சி பழ சாறானது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள மாசுகளை வெளியேற்றக்கூடியது. அதை போல உடலில் அதிகமாக கொழுப்பு சத்து இருந்தால் இதய பாதிப்பு நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. கொழுப்பை சமன் செய்வதற்கும் இரத்த அழுத்தம், சர்க்கரையின் அளவு இவற்றை சமன் செய்வதற்கும் அன்னாச்சி பழச்சாறு அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதை போல குங்குமப்பூவானது இதயத்தை பாதுகாப்பதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதை போல பச்சை கற்பூரம் இரத்தத்தில் உள்ள உஷ்ணத்தை குறைப்பதற்கும் இரத்த ஓட்டத்தை சமன் செய்வதற்கும் மின்னாற்றலை சமன் செய்வதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதற்கடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காயில் இயற்கையில் உள்ள ஸ்டீராய்டு சத்து உள்ளது. நியாசின், தயாமின், டானின் போன்ற பல சத்துக்கள் இருக்கின்றன. இந்த சத்துக்கள் ஹார்மோன் சுரப்பை சமன் செய்து மின்னாற்றலை சமன்படுத்தி இதய துடிப்பை சமன் செய்வதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியவை. அதற்கடுத்ததாக நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியவை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அன்னாச்சி பழச்சாறு 50 மில்லி, பச்சை கற்பூரம் மிளகளவு, குங்குமப்பூ 5, ஏலக்காய் 2 தூள் செய்தது, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 50 மில்லி அன்னாச்சி பழச்சாறை எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது பச்சை கற்பூரத்தை சேர்த்து கலக்கவும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.